baked blueberry with creme angler. Cook with Komali செகண்ட் சீசன்ல அஸ்வின் அவங்க பண்ணியிருந்த ப்ளூபெரி பேஸ்ட்ரி வித் creme anglaise ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ளூபெரி ஜாம் பண்ணலாம். ப்ளூபெரிஸ் கூட நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இதுல லெமனோடைய மேல இருக்க தோல் அண்ட் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா திக்கானதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா ஜாம் ரெடி. creme anglaise சாஸ்க்கு முட்டையோட மஞ்சக்கரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் வெதுவெதுப்பா இருக்க பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையெடுக்காம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட்ல தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இந்த பவுல வச்சு நல்லா 15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும். இதை கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல பண்ணுங்க, இல்லைன்னா முட்டை எல்லாம் குக் ஆகி ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான், நம்மளோட க்ரீம் நல்லா திக்கா ரெடி ஆயிடுச்சு. பஃப் ஷீட் குள்ளார ஜாமை வச்சு ஃபில் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி எக் வாஷ் கொடுத்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர்ல வரும். 180 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட creme anglaise சாஸோட சர்வ் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.